வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி அவங்களோட ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவை எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்பாடு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி நேரம் ஆயிடுச்சு, விளக்கு ஏத்தி பூஜை பண்ணிடலாம், நம்ம ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எழில் வந்து என்ன பண்ணாரு, அம்மா இதை கொஞ்சம் பெருசா பண்ணலாம், ஏன் சிம்பிளா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் கேட்க, பாக்கியா வந்து இல்ல நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வசதியில இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி முடிச்சிடறாங்க. பண்ணி முடிச்ச கையோட என்ன பண்ணா, சரி ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்துல நம்ம ஜெனி என்ன பண்ணா, ஆண்டி ஒரு டைம் நீங்க பாட்டிக்கு கால் பண்ணுங்க, ஒரு தடவை கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்க வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்ல, உடனே பாக்கியா வந்து இல்ல ஜெனி, ஏற்கனவே அத்தை ரொம்ப கோவத்துல இருக்காங்க, இப்ப நான் போன் பண்ணி இந்த நேரத்துல ஏதாச்சும் திட்டு வாங்கிக்க ஆசைப்படல, அதனால நான் கால் பண்ணல விட, அதுக்கப்புறம் அத்தையை பேசி சமாதானப்படுத்தி இன்னொரு நாள் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா பேசி முடிக்கிற அந்த சமயத்துல கரெக்டா நம்ம கோபி வராரு. நம்ம பாக்கியா கூப்பிடாமலே வராரு. கோபி வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்கியாவும் கோபியை பார்த்து உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கோபி வந்து பொக்கையெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம பாக்கியாவை வாழ்த்தும் சொல்றாங்க. பாக்கியா, நான் நீ ரொம்ப ஓஹோன்னு வளர்ந்து வருவேன்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஏதோ நம்மளோட கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, 2 ரெஸ்டாரண்ட் இழந்து சின்னதா இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ இதை நினைச்சு ஒன்னும் கவலைப்படாத, இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இன்னும் பல மடங்கு ரெஸ்டாரண்ட் நீ ரன் பண்ணி உன்னோட வாழ்க்கையில முன்னேற போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு வந்து வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க. பாக்கியாவுமே கோபி உண்மையா மனப்பூர்வமா தான் இந்த வாழ்த்தை தெரியப்படுத்துறாரு அப்படிங்கறத நம்ம பாக்கியா வந்து புரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சரி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓபன் பண்ண போறாங்க. அந்த சமயத்துல இவங்க யாருமே எதிர்பாராத மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து நிக்கிறாங்க. ஈஸ்வரியை பார்த்ததுமே நம்ம பாக்கியா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் வெளியாட்ட, வாங்க நீங்க வந்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாக்கியா என்ன பாக்கியா, ரெஸ்டாரண்ட் பெருசா இருந்திருந்தா தானே எனக்கு எங்க ஏதுன்னு விசாரிச்சு கேட்டு இங்க வர முடியும், இத்தனோண்டு ரெஸ்டாரண்டா இருக்கு, யாரை கேட்டு வர்றது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நிக்கிறாங்க. உள்ள போய் நின்றதுமே நம்ம செல்லின்னு என்ன பண்ணா, பாட்டி நீங்க போயிட்டு விளக்க கொளுத்தி ஆரம்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி போறதுக்கு முன்னாடியே நம்ம பாக்கியா என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கூப்பிடாம அவங்களே விளக்க ஏத்திடுறாங்க. இதனால நம்ம ஈஸ்வரியோட முகம் டோட்டலா மாறி போனது மட்டும் இல்லாம பின்னாடி வந்துடுறாங்க. அந்த ரிவீல் ஓபன் பண்றதுக்குமே நம்ம எழில் வந்து பாக்கியா கூப்பிடுறதுல பாக்கியா ஓபன் பண்ணிடுறாங்க. ஓபன் பண்ணதோட பார்த்து நம்ம ஈஸ்வரி வந்து ரொம்ப கடுப்பாகிறாங்க. கடுப்பாயிட்டு என்ன பண்ணா, சரி இதுக்கு மேல இங்க இருந்து ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கோபி இந்த இத்தனோட இடத்துல என்னால இருக்கவே முடியல, ரொம்ப புழுக்கமா இருக்கு, தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ வா என்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கூப்பிடுறாங்க. கோபி வந்து ஆரம்பத்துல இல்லம்மா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீ வரலன்னா பரவாயில்ல, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபி வந்து இல்லம்மா இருங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை கூட்டிட்டு போறதுக்காக பாக்கியா கிட்ட பேச போறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.